சமோசா வந்திருக்குமா, வாங்குவோமா? சமோசாவா? காலையில் தானே சப்பாத்தி செஞ்சேன் அம்மா. சமோசா வேணுமா உனக்கு? ஓகே, சப்பாத்தி மாவில் இன்றைக்கி நான் உனக்கு சமோசா செஞ்சு தரேன். நம்ம சேனலில் இன்றைக்கி சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீதமான சப்பாத்தி மாவில் எப்படி சமோசா பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நைட்டு சப்பாத்தி போடலான்னு எடுத்து வச்ச மாவு தான். பாப்பா கேட்ட நல்லா டக்குன்னு எடுத்துட்டோம். கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி இப்போ செய்கிற மாதிரியே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக நம்ம கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு 2 பிரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம திடீர்னு ரெடி பண்ணுறதுனால பெரிய வெங்காயம் இருந்தது, அதை கொஞ்சம் நல்லா பொடிப்படியாக நறுக்கிட்டு அதோட வறுத்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து இதோட புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பேட்டரை நீங்கள் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய கலவை இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே வச்சுட்டு ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிங்கனாலே கம் மாதிரி பேஸ்ட் வந்துடுது. இதை நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே ப்ராசஸை பண்ணி அழகாக நமக்கு சமோசா ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் கொதிச்சதுக்கப்புறம் இதை 2 பக்கமும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான திடீர் சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மொறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.